அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டுச் சீட்டு போட்டார்கள். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். Jesus said, Father, forgive them, for they do not know what they are doing. And they divided up his clothes by casting lots. Luke chapter 23 verse 34. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசிலிருப்பாய் என்று மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். Jesus answered him, Truly I tell you, today you will be with me in paradise. Luke chapter 23 verse 43. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு, தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்தச் சீஷரை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்தச் சீஷன் அவளைத் தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். யோவான் 19வது அதிகாரம் 26 மற்றும் 27வது வசனங்கள். When Jesus therefore saw his mother, and the disciple whom he loved standing by, he said to his mother, Woman, behold your son. Then he said to the disciple, Behold your mother. And from that hour that disciple took her to his own home. John chapter 19 verses 26 to 27. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, ஏலி, ஏலி, லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னைக் கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். And about the 9th hour Jesus cried out with a loud voice, saying, Eli, Eli, lama sabachthani. That is, my God, why have you forsaken me? Matthew chapter 27 verse 46. அதன் பின்பு, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, தாகமாயிருக்கிறேன் என்றார். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். After this, Jesus, knowing that all things were now accomplished, that the scripture might be fulfilled, said, I thirst. John chapter 19 verse 28. இயேசு காடியை வாங்கின பின்பு, முடிந்தது என்று சொல்லி, தலையைச் சாய்த்து, ஆவியை ஒப்புக் கொடுத்தார். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். So when Jesus had received the sour wine, he said, It is finished. And bowing his head, he gave up his spirit. John chapter 19 verse 30.